ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சமந்தர் சீரிஸ் உடைய செகண்ட் சீசனை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்காம இந்த சீசன் பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கொடுத்து வைக்கிற மக்களே. நம்ம லான்ச் பண்ண அந்த வாலெட் அண்ட் பெல்ட் காம்போ 999 காம்போ ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வாலெட் ஏதோ ஒரு பெல்ட் எது எடுத்தாலும் 999 மட்டும்தான் மக்களே. அண்ட் லெதருக்கு 1 வருஷம் வாரண்டி, என்ன தவிர உங்களுக்கு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ செகண்ட் சீசனுடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் விளங்க மாட்டான், உன்னை வந்துட்டு வச்சு நல்லா வாழ மாட்டான் அப்படின்னு சொன்ன, நீ கேட்காம அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு உன்னை விட்டு இப்போ வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லதே கிடையாது அப்படின்னும் போது, அப்பா இங்க பாருங்க, அவரை சந்தேகப்படாதீங்க. என் புருஷன் என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் சர்ப்ரைஸா கிளம்பி போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. நம்ம ஹீரோக்கு இங்க எப்படி ப்ரமோஷன் கிடைக்குதோ அதே போல சக்கரபாணிக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம சக்கரபாணிக்கு என்ன விஷயம்லாம் ஆச்சோ அது எல்லாமே டிட்டோவா அப்படியே ஹீரோவுடைய வாழ்க்கையிலும் நடக்குது. சக்கரபாணிக்கு அவருடைய வேலையில ப்ரமோஷன் கிடைச்சி கம்பெனில வந்துட்டு பெரிய வீடு பெரிய காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை யூஸ் பண்ணிக்க கொடுக்குறாங்க. இதே போல ஹீரோக்கும் பெரிய வீடு காரு இது எல்லாமே கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ஆபீஸ்க்கு வராரு. ஆபீஸ்ல பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரு, நிறைய டீலிங்லாம் இந்த கம்பெனியோட பண்ணிக்கிட்டு இருக்காராம். அங்க நம்ம ஹீரோக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி இருக்காரு. அவரு தான் பிரதாப்ப நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவரு நம்ம கம்பெனியோட எக்கச்சக்கமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன கேட்டாலும் நம்ம ஓகேன்னு சொல்லணும். அவரு உங்களையே பார்க்க வந்திருக்காரு அப்படின்னும் போது நீங்கெல்லாம் கொடுத்து வச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பிரதாப் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவு வேணா லஞ்சம் வாங்கிக்கோ, ஆனா என்னுடைய வேலையில எந்த கேள்வியும் கேட்காம சீக்கிரமா வேலையை முடிக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நான் நேர்மையா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய டர்ன் வரும்போது மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். அண்ட் டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னா வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னும் போது, இங்க பாரு, நீ ஏற்கனவே லஞ்சம் வாங்கி சஸ்பென்ஷன் ஆன, இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டு நடந்த அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஒழுங்கா நீங்க வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிட்டு தம் அடிக்கும் போது இவரும் கூட வந்து தம் அடிக்கிறாரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, எனக்கு ஓகேன்னு சொன்ன அப்படின்னா உன் வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் அங்கிருந்து போகும்போது பிரதாப்புடைய மனைவி கார்ல இருந்து இறங்கி கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. உன்னை யாரு கீழே இறங்கி உட்கார சொன்னா, ஒழுங்கா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டி அப்படியே அங்க இருந்து கூட்டிட்டு போற விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு. பொண்டாட்டிய கூட ஒழுங்கா நடத்த மாட்டானி, இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த ஆளுக்கு கொஞ்சம் வயசா இருக்கும், மனைவி கொஞ்சம் எங்க இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்க போறதுக்கு முன்னாடி வழக்கமா அந்த டைரியில என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பக்கத்தை படிப்பாரு. அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் போட்டிருக்கும். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது, என்னுடைய வாழ்க்கையில அந்த பொண்ணு வந்தா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதே டைம்ல பிளாஷ்பேக்ல சக்கரபாணி ஒரு பொண்ணு கூட பழகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மறுநாள் காலையில எந்திரிச்சவனே ஹீரோயின் வந்து, நான் ஒரு மோசமான கனவு கண்டேன், நீங்க வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்க மாதிரி கனவு கண்டேன், நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கல்ல, எனக்கு பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்னா அந்த டைரியில என்ன விஷயம் போட்டிருக்கோ அது எல்லாமே ஹீரோவுடைய வாழ்க்கையில நடக்கும் இல்லையா, அதனால பயந்துட்டு ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு போயும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காரு. எந்த பொண்ணு என் வாழ்க்கையில வரப்போறா, எந்த பொண்ணால என் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு ஆபீஸ்ல இருக்க எந்த பொண்ணுகிட்டயும் மூஞ்சி குத்தே பேச மாட்டாரு. அவரு பாட்னு எல்லா பொண்ணுங்களையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட வீட்டுக்கு வர ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. புடிச்சு தள்ளி விடுறாரு. ஏன் குமார், உனக்கு என்ன ஆச்சு, பாசமா சும்மா ஹக் பண்ணலான்னு வந்தா ஏன் புடிச்சு தள்ளி விடுற, அதுவும் குழந்தை முன்னாடி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு பேகெல்லாம் தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஏமா இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போவியா, பிளீஸ் நான் சொல்ற பேச்ச கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கெஞ்சும் போது, இல்ல உன்னுடைய இதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் தெரியுது, உனக்கு எப்போ என்னுடைய அருமை புரியுதோ அப்பதான் நான் திரும்பி வருவேன், எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க பாட்டு அங்க கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோ அடிக்கடிக்க கால் பண்றாரு. அவங்க அட்டனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு மட்டையாகிறாரு. அதுக்கப்புறமா சமையல்
செமையா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மாத்திரை கேட்கும் போது அங்க ஒரு பொண்ணு வரா. வந்த பொண்ணு ஏதோ மாத்திரை கேட்கும் போது அந்த மாத்திரைய கடையில ஒர்க் பண்ற பையன் மாத்தி கொடுக்குறான். அட பாவி, இந்த மாதிரிலாம் மாத்தி கொடுக்காத, இந்த மாதிரி அதிகமான டோசேஜ் மாத்திரையை வாங்கிட்டு போனா உயிருக்கே ஆபத்து, கரெக்டா பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டை போடுறா. அது மட்டும் இல்லாம காண்டமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போக யார் இந்த பொண்ணு பயங்கரமான ரக்கட் கேர்லா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சக்கரபாணியோடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு வரா பாத்தீங்களா. இந்த பொண்ணும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்கா மக்களே. இவதான் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையிலயும் விளையாட போறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா கிடையாது, ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கா. அதை நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி குருன்னு பார்த்துட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்பா செமையா திட்டுக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, அவன் இந்த மாதிரி தான் நடந்துப்பான், நம்பாத அப்படின்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. பாரு, நீ அங்க இருந்து கிளம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு நல்ல புருஷனா உனக்கு கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அப்பா நான் சொன்னல என் புருஷன் கால் பண்ணுவாருன்னு சொன்னல, இதோ பாருங்க கால் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி எப்படியோ சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு தூங்கும் போது அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல ஒரு பொண்ணை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கனவுல வரா. அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு ஒன்னா இருக்க மாதிரி கனவு கண்டு ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு, ஒரு மாதிரி பயந்து போறாரு. இதே டைம்ல பிளாஷ்பேக்ல சக்கரபாணி அந்த பொண்ணு கூட சுத்தி அந்த பொண்ணுக்கு போட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணி அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கூட அந்த கனெக்ஷனையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போனா அவருடைய டேபிள்ல ஒரு பேக் இருக்கு. பேக் முழுக்க பணமா இருக்கு. பியூனை கூட்டு இது என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிரதாப் சார் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து வச்சுட்டு போனாங்க. அது உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது அதை எடுத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியும், அதை கொண்டு போயிட்டு வெளியே போடு அப்படின்னு. ஏங்க அது பணம்ங்க, அதை கொண்டு போயிட்டு எப்படி வெளியே போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா பிரதாப் சாருடைய மனைவியே வந்து கொண்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, கோமா பேசிட்டு போயிட்டாரு. இதுலயே இவருக்கு செமையா தலைவலி வருது. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு தலைவலி மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் போகும்போது அன்னைக்கு நைட்டும் அதே பொண்ணு வரா, மாத்திரை அதுக்கப்புறம் காண்டம் வாங்கிட்டு போறா. என்ன இந்த பொண்ணு அடிக்கடிக்க வந்து இது ரெண்டையும் வாங்கிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹீரோ கிளம்பி வராரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் மாதிரி இன்னொரு ஆபீசர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் வந்து ஹீரோவை பார்த்து இந்த ஊர்ல பிரதாப் சாருடைய தயவு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரு நினைச்சாரு அப்படின்னா உங்களையே வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க, அதான் கரெக்டா இருக்கும், நீங்க காசு வாங்குறீங்க காசு வாங்கல இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஓரளவுக்கு அவருக்கு வந்துட்டு ஓகே சொல்ற மாதிரி நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போங்க, அப்பதான் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவரு சொல்றதும் சரிதான், நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, அவ்வளவு ஈஸியா இந்த வேலையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரதாப் சார் உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு, நீங்க கிளம்பி அவர் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, இப்பயா நான் வீட்டுக்கு போவா, அவரையே ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னும் போது இல்ல நீங்க போயிட்டு வீட்டுல மீட் பண்ணுங்க, அப்பதான் அந்த மனுஷனை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி பிரதாப்புடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா யாருமே கதவையே தரக மாட்டாங்க. ஆனா யாரோ உள்ள கஜகஜா குஜுகுஜா பண்ற சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா விண்டோ பக்கமா போயிட்டு பார்க்கும்போது பிரதாப்பும் பிரதாப்புடைய மனைவியும் அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது அந்த மனைவி நோட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பத்துக்கு முன்னாடி வெளியே வந்து சாருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு வந்து மீட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அண்ட் இங்க பார்த்த விஷயத்த வெளியே யார்ட்டையும் சொல்றாதீங்க ப்ளீஸ் அப்படின்னும் போது இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோ யார் கூடயோ ஒன்னா இருக்க மாதிரி கனவு கண்டு பயந்து கண்ணை முடிச்சிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க, பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க, என்னமோ நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு, நீங்க எதுவும் பண்றாதீங்க, நீங்க என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது அப்படின்னும் போது ஏமா நானே கடுப்புல இருக்கேன் அப்புறமேட்டுக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இன்னைக்கு பிரதாப்புடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்த பார்த்தாரு பாத்தீங்களா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு, என் புருஷனுக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு, ஒழுங்காவே பேச மாட்டாரு, ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஏதாவது கனெக்ஷன் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்சே சத்தியமா அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு குமாரை பத்தி நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத, உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நான் ஒரு சாமியார சொல்றேன், அவரை போயிட்டு மீட் பண்ணுமா அப்படின்னும் போது கண்டிப்பா நான் கிளம்பி போயிட்டு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காலையில கிளம்பி
போறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ போனையும் அட்டன் பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா அங்க அந்த மனைவி வந்திருக்காங்க. வந்தவங்க ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளு என்னதான் பண்ணிட்டு இருக்கான், நம்ம போனை மட்டும் அட்டனே பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல போனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வடிகிறாரு. எங்க சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாள்ல வருவாரு, அதுக்கு முன்னாடி ஏதோ சைன் போடணுமா, அதான் நான் வந்து சைன் போட்டு சும்மா ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சார் நம்பக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான், வேற யாரையும் நம்ப மாட்டாரு, அதான் என்னையும் அமுச்சு வச்சாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த வேலையை பத்தி எல்லாம் பேசுறாரு. பேசும்போது இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நேத்து நைட்டு பாத்தீங்க இல்லையா, அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு அந்த சாமியாரை பார்க்க போறாங்க. சாமியார் இவங்களை பார்த்தோன்னே எதுக்காக வந்திருக்காங்க, என்ன கனவு கண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது நம்ம ஹீரோயினே ஆச்சரியப்படுறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, சாமியார் வந்துட்டு பயங்கரமா சக்தி வாய்ந்தவர், வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டோம், ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃபியூச்சர்ல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேணா முடியும், ஆனா நடக்க போற விஷயத்த விதியை வந்துட்டு நம்மளால கண்டிப்பா மாத்தவே முடியாது. மாத்த முயற்சி பண்ணாலும் அது முயற்சி வந்துட்டு வீணாதான் போகும். ஆனாலும் உனக்காக நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், நான் சரியான டைம் வரும்போது சொல்றேன், நீ லேட் பண்ணாம உடனே கிளம்பி போயிட்டு உன் புருஷனை மீட் பண்ணு, அப்பயாச்சும் ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இல்லமா நான் சொல்லும் போது கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்போ ஃப்ரெண்டுக்காரன் நீ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் வெளியே போறாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் சாமியார் கிட்ட ஏதாவது பெரிய விஷயம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே போல 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சக்கரபாணியோடைய மனைவியும் என்கிட்ட வந்து கேட்டா கண்டிப்பா ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு உட்காந்து சலுகை போட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அந்த பிரதாப்புடைய மனைவியோடைய தப்பான போட்டோஸ்லாம் வருது. அவங்களே தான் அனுப்புறாங்கன்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அவங்களுக்கே கால் பண்ணும்போது போனு போக மாட்டேங்குது. அடுத்து ஆபீஸ்ல இருக்கும் போது அவங்களே வந்து மீட் பண்றாங்க, ஏதோ ஒர்க் விஷயமா பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ காரை கொண்டு வந்திருக்க மாட்டாரு, நானே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிட்டு போறாங்க. அடிக்கடிக்க வந்து ஹீரோவை மீட் பண்றாங்க. அடிக்கடிக்க வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட லைட்டா ரொமான்ஸ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடவும் முடியல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஒரு மாதிரி என்ன முடிவு பண்றது அப்படின்னே தெரியாம இருக்காரு. அதே போலதான் ஒரு நாள் சைட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போறாங்க. இங்கதான் சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா பிரதாப் சார் வந்துட்டு புதுசா வாங்கியிருக்காரு, நீங்க வந்து கண்டிப்பா பார்த்து அந்த சைட்டையும் ஓகே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப்புடைய மனைவி கூட்டிட்டு போயிட்டு சைட்டை காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சிட்டே இருக்கும் போது பிரதாப்பே கால் பண்றாரு, எங்கடி போயிருக்க, எவன் கூட போயிட்டு ஊரை பொறுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா தப்பா பேசும்போது அதை எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிட்டு போனை புடுங்கி கட் பண்றாரு. ஒரு மனுஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டியை திட்ட கூட ஒரு அளவு இருக்கு, இந்த மாதிரிலாம் சுயமரியாதையை மீறி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆறுதலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹக் கொடுக்குறாரு. இப்ப அப்படியே இந்த எல்லா விஷயமும் சாமியாருக்கு தெரிய வந்து சாமியாரு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு, ஏமா இதான் உனக்கான டைம், உடனே கிளம்பு, இங்க இருந்து கிளம்பி போயிட்டு உன் புருஷனை மீட் பண்ணு அப்படின்னும் போது இவங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சி உடனே புருஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா கிளம்பி போற வழியிலேயே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த டாக்ஸி அப்படியே நின்னு போகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னாச்சு அப்படின்னே தெரியல, நான் சரி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்குறாரு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போனே போகவே மாட்டேங்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரகு போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே டைரியை வழக்கம் போல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்கவே கூடாது, அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிருக்க கூடாது, அந்த பொண்ணு கூட உடல் ரீதியா ஒன்னா இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இத படிக்க படிக்க இவருக்கு பயமா இருக்கு, என்ன விஷயம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல அதே பொண்ணு கால் பண்றா. கால் பண்ணி உடனே கிளம்பி வாங்க, ஒரு உதவி வேணும், என் புருஷனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, இந்த குறிப்பிட்ட மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது மாத்திரை வேணும் அப்படின்னா நீங்க வேற யாருக்காச்சும் கால் பண்ணுங்க, எனக்கு ஏன் கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற யாருமே இங்க
அதிகாரிகள்ல தயவு செஞ்சு வாங்கிட்டு வாங்க, இல்லனா இவரை காப்பாற்ற முடியாது, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னும் போது அவ்வளோ சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏங்க மாத்திரை போட்டாதான் சரியாகும், சீக்கிரமா மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இவரும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வராரு, வேலை பார்ப்பாரு பாத்தீங்களா, அவர் வராரு. அந்த வேலைக்காரர் வந்து சார் எங்க கிளம்புறீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் போது இல்ல நானே மெடிக்கல் ஷாப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு லைட்டா தலைவலி, நானே போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ போந்து அப்புறமா ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணாம இப்போ வேலைக்காரனுக்கு கால் பண்றாங்க. குமார் சார் எங்க போனாரு, கால் பண்ணா எடுக்கவே மாட்டாரு, அண்ட் போனும் சரியா போகவே மாட்டேங்குது, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவருக்கு ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லை போல, நான் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னும் போது சிக்னல் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு பையன் குடிச்சிட்டு போதையில படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி இந்த குறிப்பிட்ட மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனும் கொடுக்குறான். மாத்திரையை வாங்கிட்டு நேரா பிரதாப்புடைய வீட்டுக்கு போனா பிரதாப்புக்கும் பிரதாப்புடைய மனைவிக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை. அந்த பொண்ணுடைய புடவைய பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணை ஏதோ பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோ தான் போய் தடுக்கிறாரு. நீங்க மாத்திரையை கொடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இது நீங்க தூங்குற டைம், தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் மாத்திரையை வாங்கினது கொடுத்துட்டேன் இல்லையா, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது போகாதீங்க, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இவரு வேணா வேணா அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அவங்களுக்குள்ள அங்கேயே கஜகஜா நடக்குது. அங்கேயே அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள கிடையாது மக்களே, பக்கத்திலேயே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அங்க போயிடுவாங்க. இதை நான் ஏன் இப்ப குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பிரதாப்புடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க விருப்பப்பட்டு இந்த பிரதாப்ப கல்யாணம்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பிரதாப்புடைய மனைவியுடைய தம்பி தான் முதல்ல பிரதாப் கிட்ட ஒர்க் பண்ணிருப்பான். அவனால ஏதோ பெரிய நஷ்டம், இவன் ஜெயிலுக்கே போற கண்டிஷன் அப்படின்னும் போது பிரதாப் வந்துட்டு நீ வந்துட்டு கவலைப்படாத, உங்க அக்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, உன்னை ஜெயிலுக்கு போகாம அந்த பெரிய பணக்கார வாழ்க்கைய நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னும் போது அவன் வேற வழியே இல்லாம அந்த அக்காவும் வேற வழியே இல்லாம ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு வேற வழியே இல்லாம பிரதாப்ப கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வெறுப்பாகுது. நான் இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே கிடையாது, நான் முதல்ல கிளம்புறேன், நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா மனைவியும் அங்க வராங்க. வந்தவங்க காதா மட்டும் ஒரு போடு போடுறாங்க. எங்க போன, போன் போட்டா எடுக்கவே மாட்டியா, உன்னை பார்க்கலாம் அப்படின்னா நைட் முழுக்க டிராவல் பண்ணி வந்திருக்கேன், நீ ஏன் போனையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான வேலையா வெளியே போன, நீ வாமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு டீ போட உள்ளுக்குள்ள போறாரு. அதே டைம்ல போலீஸ் வராங்க. வந்தவங்க குமாரை கைது பண்ணும் அப்படின்றாங்க. குமாரை கைது பண்ண போறீங்களா, நான் குமாருடைய மனைவி தான், குமார் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது. இதே டைம்ல பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. சக்கரபாணி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு அந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பொண்ணுடைய புருஷன் சரியான குடிகாரன். அவன் மேல நின்னுட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். மேபி புருஷங்காரன் சரியில்லை அப்படின்னா இந்த பொண்ணு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஏன் உனக்கு என் புருஷனை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பயம்லாம் கிடையாது, உன்னுடைய வீட்டுக்கு நான் ஏன் வரணும், நீ போ நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இவங்க அப்படியே காரை விட்டு இறங்கி மொட்டை மாடிக்கு போறாங்க. மொட்டை மாடிக்கு போனா புருஷன் கையில கன்னோட நிக்கிறான். உன்னால எனக்கு நிறைய கெட்ட பேரு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைய என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறி இவரு கீழே விழுந்து இறந்து போறாரு. இத பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோவை போலீஸ் கைது பண்ணி கூட்டு போறாங்க. என் புருஷன் என்ன பண்ணாரு, என் புருஷன் கொலை பண்ணிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசுறது கத்துதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு லேடி போலீஸ் மீடியாவை பார்த்து குமார் அப்படின்ற நபரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பிரதாப்ப வந்துட்டு இவரும் சேர்ந்து கொலை பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட், விசாரணை முடிஞ்சாதான் எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள ஒரு போலீஸ் நம்ம ஹீரோ உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. பயங்கர கேவலமா பேசுறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்ல ட்ரை பண்ணாலும் அதை கேட்காம நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு அப்படின்றாரு. நீ எதுக்காக நைட் டைம்ல பிரதாப்புடைய வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு
மேடம் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, மாத்திரை வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எதுக்காக உன்னை மாத்திரை வாங்கிட்டு வர சொல்ல போறா, அந்த பொண்ணே போயிட்டு வாங்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டாங்களேன்னு போனேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, நான் இதுக்காக பிரதாப்ப கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ மாத்திரை வாங்கிட்டு போய் கொடுத்த இல்லையா, அந்த மாத்திரை ஓவர் டோஸ் ஆகி தான் இறந்து போயிருக்காரு, நீ அந்த ஆளை கொலை பண்ணியா இல்ல நீயும் அந்த பொண்டாட்டிக்காரையும் சேர்ந்துட்டு கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அது மூலயமா அந்த ஆளை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கோர்ட்டுக்கு வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பிரதாப்புடைய மனைவியும் போலீஸ் போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொன்னாரோ அதே உண்மையதான் அவங்களும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க, உள்ள விடுங்க அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயினை உள்ளுக்குள்ள அலோவே பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது, என்னம்மா நான் உன்னுடைய அண்ணன் மாதிரி நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா, நான் யாராவது வக்கீல் கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். போயிட்டு அந்த சாமிஜியும் மீட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி போயிட்டு சாமியாரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, இப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவும் பெருசா நடக்காது, கண்டிப்பா அந்த கடவுள் பார்த்துப்பாரு, கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம நிக்கும் போது அங்க அந்த சக்கரபாணி வராரு. யோ நீங்க தான் இருக்கியா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து, ஆக்சுவலா அதுல என்ன விஷயம் எழுதி வச்சிருக்க, அடுத்து நான் வெளியே போவனா வெளியே போக மாட்டேன்னா என்னதான் நடக்கும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, இங்க பாரு ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை மட்டும்தான் படிக்க முடியும், அதான் ரூலு அப்படின்னும் போது இவரு கடுப்பாகிறாரு. ரூலு முடிகிலாம் பேசிட்டு இருந்த அப்படின்னா உன்னை உண்மையிலேயே கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், ஒழுங்கா ஏதாவது சொல்லு, நீ தானே அந்த டைரி எழுதுன, நான் வெளியே போவனா வெளியே போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை நீ அந்த டைரியை படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது, அதை எப்படி என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ கண்டிப்பா வெளியே போவ, வெளியே போயிட்டு டைரியை படி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கடவுளை இப்பத்துல இருந்தே நம்ப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும் போது இப்ப யாரோ வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ சார்பா வாதாட ஒரு வக்கீல் வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள சக்கரபாணி காணாம போயிட்டாரு. வக்கீல் கிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும் போது, நான் தான் உங்களுக்காக வாதாட வந்திருக்க வக்கீல், என்ன விஷயமாச்சோ எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் சொல்றாரு. அப்புறம் கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல பிபி வாதாடுறாரு, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கண்டிப்பா கொலை தான், அந்த மாத்திரை அதிகமாய் தான் இறந்து போயிருக்காரு அந்த பிரதாப், மாத்திரையை வாங்கிட்டு போனது இந்த குமார் தான், இந்த குமாரும் பிரதாப்புடைய மனைவியும் பிளான் பண்ணி பிரதாப்ப கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, இல்ல கண்டிப்பா நான் எதையும் மாத்திலாம் வாங்கிட்டு போல, அந்த மெடிக்கல் ஷாப்காரன் அன்னைக்கு குடிச்சிட்டு சமையா தூங்கிட்டு இருந்தான், அவசரத்துல எழுப்பி வாங்கிட்டு போனேன், நான் அது என்ன எம்ஜி அப்படின்லாம் பார்க்கவே கிடையாது, அண்ட் எனக்கு மாத்திரையை பத்தியும் ஒண்ணுமே தெரியவே தெரியாது, அந்த லேடி என்ன கேட்டாங்களோ அதான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னும் போது, இதெல்லாம் அடுத்த இயரிங்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோ செல்லுக்குள்ள இருக்கும் போது ஹீரோயின் வந்து மீட் பண்றாங்க. நீங்க கொலை பண்ணீங்களான்னு கேட்கும் போது, சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. வேற ஏதாவது நீங்க மறைக்கிற உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோ மனைவி கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு தான் பாக்குறாரு. இருந்தாலும் அவரால் சொல்லவே முடியல, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது அவங்க அப்படியே அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சார்பா ஒரு வக்கீல் வாதாடுறாரு பாத்தீங்களா, அவரு இப்போ எல்லா உண்மையும் ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு வந்துட்டு அந்த மெடிக்கல் ஷாப்காரு குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு, அவரு தான் மாத்திரையை மாத்தி கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அவரை கூப்பிட்டு விசாரிச்சா, இல்லவே இல்ல நான் கரெக்டா கொடுத்தேன் அப்படின்றாரு. ஆனா அன்னைக்கே போலீஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க, இவர் அன்னைக்கு முழுக்க குடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடையோடைய ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இதுக்கு முன்னாடியே கூட இந்த பையன் அந்த மாதிரி தான் மாத்திரையை மாத்தி கொடுத்திருக்கான், அவன் சம்டைம்ஸ்ல வந்துட்டு குடிபோதையில என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம பண்றான், ஏற்கனவே அந்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டேன், மறுபடியும் என் கையில காலில் விழுந்து வேலையில ஜாயின் பண்ணிட்டான், அப்ப பார்த்தா மறுபடியும் இதே போல ஒரு விஷயத்த பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மாத்தி கொடுத்தானா இல்லையா அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்மா சொல்லாம இதுக்கு முன்னாடியே கூட மாத்திரையை மாத்தி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர் அப்படின்றாரு. அடுத்து அந்த லேடியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் இந்த குமாரும் நைட் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பக்கத்துல இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தோம் அப்படின்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க புருஷனை தூங்க வச்சுட்டு எதுக்கு கெஸ்ட் ஹவுஸுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜலபுலஜங் விளையாட போனோம் அப்படின்றாங்க. என்னதான் பண்ணீங்க அன்னைக்கு நைட்டு, என்னதான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க உண்மையை சொல்லிடுறாங்க, நானும் இவரும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வக்கீல் வந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாசல்ல ஒரு கேமரா இருக்கும் போல, அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்கேன், நைட்டு 1 to 3 மணிக்குள்ளதான் பிரதாப் சார் இறந்து போயிருக்காரு, அதுவே 1 மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து
இருந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போறாங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு கொலைகாரன் கிடையாது. அதே டைம்ல அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ண பையன் தான் மாத்திரையை மாத்தி கொடுத்துட்டான். அவன் மேலயும் பெருசா தப்பு கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் கம்மியான தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்தா ஃப்ரெண்டுக்காரன் செமையா திட்டுறான். உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே ஒரு மாதிரி அவமானமா இருக்கு, என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதே தான் சொல்றாங்க. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, எனக்கும் என் பையனுக்கும் துரோகம் பண்ணிட்ட, என் முகத்திலேயே முழிக்காத, நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவரு எவ்வளவு பேச பாக்குறாரு, சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா ஒண்ணுமே முடியாம அங்க அந்த பொண்ணு நிப்பா. நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அநியாயமா என் வாழ்க்கையை கெடுத்துட்ட, ஏன்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு வேற வழி தெரியல, அப்படி நான் எதுவுமே உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம ஏதோ மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கொலைகாரன் முடிவு பண்ணி உள்ள தள்ளிருப்பாங்க. அது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆனா நம்ம தான் கொலையே பண்ணலையே, அப்படி இருக்கும் போது போலீஸியா நம்மள கைது பண்ண போறாங்க, நீ உண்மையை சொன்னது பெரிய தப்பு, உன்னால என் மனைவி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னும் போது அதுக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னும் போது போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போனா அந்த வேலைக்காரு வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கடிதத்தையும் இவருடைய பேக்கையும் கொடுக்கும் போது அந்த டைரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. போயிட்டு அந்த டைரி எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு மனைவிய சமாதானப்படுத்துறான். நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி நீ வந்துட்டு கவலைப்படாதமா, மனசை விட்டுறாத, கண்டிப்பா குமார் வந்துட்டு ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான், ஆனா திரும்பி வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்க போறது கிடையாது, அது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட், கண்டிப்பா வந்துட்டு குமார் உன்னை தேடி வருவான், நீ கால் பண்ணு, நீயும் குமாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போன் போட்டு கொடுக்குறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. புருஷங்காரன் போன் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த லேடி செமையா கத்திக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, இப்போ நீ எங்க கிளம்பிட்ட, மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்க கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லம்மா சத்தியமா இல்ல, எங்க போறது அப்படின்னே தெரியாம ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ அந்த லேடி மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வாய மூடுறியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைய என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, கொஞ்சம் வாய மூடிட்டு போனை கட் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நம்ம வீட்டுக்காரன் நம்மளதான் சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் கால் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனோன்னே அப்பா வந்து அட்வைஸ் பண்றாரு, நான் தான் சொன்னேன் இல்லையா அவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் பேச்ச கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பொண்ணுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பி சக்கரபாணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அவரு அந்த பழஞ்ச வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா, அன்னைக்கு என்ன பார்க்க வரும்போது எனக்கு ஏதாவது சொல்லி ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, என்னை காப்பாற்ற வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு என்னால கிடையாது, விதிய அந்த ஆண்டவனால கூட மாத்தவே முடியாது, விதிப்படி என்ன விஷயம் நடக்கணுமோ அதான் நடக்கும், உன்னால இந்த டைரியை படிச்சு பார்த்து மட்டும் விதியை மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இப்பதான் அந்த டைரியை பாக்குறாரு. டைரியில அதுக்கப்புறம் எதுவுமே எழுதவே இல்லை. என்னையா இதுல ஒண்ணுமே எழுதாம விட்டு வச்சிருக்க, என்ன ஏமாத்திட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னும் போது இங்க பாரு இந்த டைரியை வச்சுக்கிட்டு நீ ஏதாவது உருப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உன்னால வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அதை தவிர வேற ஒண்ணுமே உன்னால பண்ண முடியல, நான் மாட்டின மாதிரியே பிரச்சனையில நீயும் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சோ எல்லாமே இவருக்கும் வந்திருக்கு. நான் அப்பயே வந்து சொன்னேன் கடவுள் மேல பாரத்தை போடு, கடவுளை நம்ப ஸ்டார்ட் பண்ணு, கடவுளாச்சும் உன்னை காப்பாத்துறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னா உனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை, அதான் கை விட்டாரு அப்படின்னு. இங்க பாரு நான் இதுக்கப்புறம் கடவுள், இந்த ஃபியூச்சரு, அதுக்கப்புறம் இந்த டைரி அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நம்ப போறது கிடையாது, என் வாழ்க்கையை நானே பாத்துக்க போறேன். ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுவும் என்னுடைய ஃபியூச்சரு, என்னுடைய பாஸ்ட், என்னுடைய பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நானே முடிவு பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு. இங்க பாரு குமாரு, உன்னால ஃபியூச்சரை மாத்த வாய்ப்பே கிடையாது, அதுக்கு இதான் சாட்சி, நான் எழுதுனதுல கடைசி பக்கம் இதுதான், இதுக்கப்புறம் நீ தான் எழுத போற, இந்த கடைசி பக்கத்தை கையோட கொண்டு போ, உன்னால வந்துட்டு எல்லாத்தையும் மாத்த முடிஞ்சுது அப்படின்னா அப்போ வந்து என்ன மீட் பண்ணு, அப்படி இல்ல நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல நீயே இந்த பேப்பரை பாப்ப, என்னையும் வந்து மீட் பண்ணுவ அப்படின்னும் போது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த கடைசி பேப்பரை கையில வாங்கி போறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி அநியாயமா உன்னால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, உன்னுடைய பொண்டாட்டி மாட்டிட்டு தொங்கிட்டா அப்படின்னும் போது மனசே உடஞ்சி போகுது நம்ம ஹீரோக்கு. அப்படியே இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா அங்க டெட் பாடியை
அடக்கம் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோவை போட்டு செமையா அடிக்கிறாரு. உன்னால் தான் என் பொண்ணு இறந்து போனா, இங்க வராத, குழந்தைய தேடி கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அமுச்சு விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம நேரா போயிட்டு சாமியாரை பார்த்து சாமியார் கூட சண்டை போடுறாரு. உனக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா, என்கிட்ட முன்னாடியே சொல்லி என் பொண்டாட்டிய காப்பாத்திருக்கலாம் இல்லையா, நீ துரோகி, நீ ஒரு கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிட்ட சண்டை போட்டு அப்படியே வராரு. நம்ம ஹீரோவுடைய இமேஜினேஷன்ல ஹீரோயின் சாகல, உயிரோடு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் கனவுலாம் வந்துட்டு போகுது. கனவு முடிஞ்சு கண்ணை முழிக்கும் போது நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இமேஜின் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னை விட்டு இறந்து போயிட்டாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு நம்ம பையனை மட்டும் கூட்டிட்டு வா, உனக்கு வேணா நம்ம பையன் வேணாமா இருக்கலாம், ஆனா நம்ம பையன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி அழுதுகிட்டு இருக்கான், நீ போயிட்டு நம்ம பையனை கூட்டிட்டு வா, புதுசா வேலை தேடு, குடிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோ நிறைய இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு டிரைவரா ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஞாபகம் வரும்போதெல்லாம் செமையா குடிக்கிறாரு. அதனாலேயே ஹீரோக்கு நிறைய கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் இமேஜினேஷன்ல வந்து குடிக்கிறத நிப்பாட்டுங்க, நீங்க குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க அப்பா வந்துட்டு நம்ம பையனை உங்ககிட்ட கொடுக்க மாட்டாரு, நீங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அப்பாட்ட போயிட்டு கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாரு, அவரு உங்க கூட பையனை அமுச்சு வைக்கல அப்படின்னாலும் அந்த பையன் நமக்கு பிறந்த பையன், உங்களுக்கு நிறையவே உரிமை இருக்கு, ஏதாவது பண்ணி உங்க கூட கூட்டு வந்து பையனை நல்லா வளங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவரும் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அப்பாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பா திட்டி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு போயிட்டு பேசி பாக்குறாரு. முதல்ல உன் ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு போனா இப்போ நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா அவனையே நான் தான் கூட்டிட்டு வந்தேன், பையனுக்கு வந்துட்டு கண்டிப்பா அப்பா தேவை, நீங்களே வேணா அந்த குட்டி பையனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னும் போது அந்த குட்டி பையனை கூப்பிட்டு கேட்டா, ஆமா தாத்தா எனக்கு அப்பாவை பார்க்கணும், அப்பா கூடவே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ டாக்ஸி டிரைவரா தான் இருப்பாரு. அவரு வேலை பார்க்காம உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடியை பாக்குறாரு. அந்த லேடி என்ன போற வழியில டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முடியாது, காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. காசுலாம் கிடையாது, புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், என் புருஷன் ஒரு துரோகி, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போறாரு. போற வழியில அவங்க அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்கும் போது, என் புருஷனை அந்த பொண்ணு ஏமாத்திட்டா, என் புருஷன் கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணு நிறைய வாங்கி சாப்பிட்டு காசுலாம் வாங்கி செலவு பண்ணிட்டு அவர் பெரிய பணக்காரனா இருந்தாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவளுடைய புருஷனையும் பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டா, அதனால என் புருஷன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னும் போது, என்னடா இது எல்லாமே நம்ம கதை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. உங்க புருஷன் பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போறாங்க. இவர் பின்னாடியே போறாரு. திடீர்னு அவங்கள காணோம். அப்ப நம்ம ஹீரோவுடைய மண்டைக்குள்ள ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திருந்தா என்ன, அவளே பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு நம்மளை ஏமாத்திட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாரு. அந்த பொண்ணு அந்த வீட்டுல தனியா இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சண்டை போடுறாரு. அப்படின்னா பக்காவா பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆட பாவி, அப்படின்னா இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல பணம் கொடுத்தது, அதுக்கப்புறம் அடிக்கடிக்க வந்து பேசினது, வீட்டுக்கு வர வச்சது, ஒன்னா இருக்க வச்சது, அதுக்கப்புறம் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பொண்ணுடைய பிளான் தான் மக்களே. இவன் வாங்கிட்டு கொடுத்த மாத்திரையை அந்த புருஷன்காரனுக்கு போடவே கிடையாது. இவனை அந்த மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதே போல மாத்திரை டோசேஜ் அதிகமா அந்த பொண்ணு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கா. அந்த மாத்திரையை போட்டு தான் புருஷன்காரனை கொலை பண்ணிருக்கா. நான் வந்துட்டு அன்னைக்கு ஒரே நாள்ல 4 மாத்திரையை எக்ஸ்ட்ரா போட்டு என் புருஷனை கொலை பண்ணல, அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. 4 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரை போட்டு என் புருஷனை உடம்பு சரியில்லாம போக வச்சு அதுக்கப்புறம் தான் கடைசியா கொலை பண்ண. இவ்வளவு பிளான் இருக்குடா அப்படின்னும் போது, அடி பாவி ஏண்டி அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க வேற வழியே இல்லாம அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன வந்துட்டு ஒரு வேலைக்காரியை விட கேவலமா, பிராஸ்டியூட்டை விட கேவலமா நடத்தினா, இந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, இவனை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உன் கூட சுத்தி உன்னை கூட்டிட்டு வந்து கரெக்டா பிளான் போட்டேன். நான் நினைச்ச மாதிரியே நீயும் அன்னைக்கு நைட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்த, இந்த ஆளு இறந்தும் போயிட்டாரு. நான் பிளான் போட்ட மாதிரியே நீ நானும் 2 பேரும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னும் போது, ஆனா அநியாயமா என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, உன்னால் தான் இறந்து போயிட்டா அப்படின்னும் போது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என் புருஷனும் இறந்து போயிட்டான், உன் பொண்டாட்டியும் இறந்து போயிட்டா,
எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன்னை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னும் போது நான் உன்னை வந்துட்டு ஒரு கால்களா கூட பார்க்கவே மாட்டேன், என் வாழ்க்கையில லவ், என் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா அது என் மனைவி மட்டும்தான், தெரியாம உன் கூட தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக தான் நான் எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட நினைச்சா உன்னை கொலை பண்றேன், ஆனா என் பிள்ளைக்கு நான் வேணும், என் பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கார்ல போயிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி, மச்சான் ஒரு சந்தோஷமான விஷயம், உன்னுடைய மாமனாரு உன் பையனை உன் கூட அனுப்ப ஓகே சொல்லிட்டாரு, நீ வந்து அப்படியே கூட்டிட்டு போடா, இப்பயாச்சும் கடவுள் மேல நம்பிக்கை வை, நீ வந்ததுக்கு அப்புறமா அந்த சாமிஜியை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னும் போது சாமிஜியை அசிங்கமா திட்டாரு. கடவுளாச்சு மண்ணாச்சு, இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப போறது கிடையாது, என்னுடைய வாழ்க்கைய நானே முடிவு பண்ண போறேன் அப்படின்னு. அங்க குறுக்கால ஒரு கார் வருது, ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோ சக்கரபாணியோட வீட்டுல கண்ண முழிக்கிறாரு. நீ வருவன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னும் போது, நான் எதுக்கு இங்க வந்தேன், ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நீங்க தூக்கின்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நீயா தான் இங்க வந்த, நீயா தான் இங்க வரணும், அதுதான் விதி அப்படின்னு சொல்லும் போது, விதியாச்சு சதியாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில என்ன விஷயமாச்சோ அதே தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு, சொல்ல போனா டிட்டோவா அதே போல நடந்திருக்கு அப்படின்னு. இல்ல விதிய மாத்தி எழுதியாச்சு, ஆக்சுவலா உன்னுடைய கதையில புருஷங்காரன் கீழே விழுந்து இறந்து போனா, ஆனா என்னுடைய கதையில புருஷங்காரனை இந்த பொண்ணு கொலை பண்ணா அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் கிடையாது, உன்ன மாதிரியே நானும் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு தான் பிளான் பண்ணி காலால அவனை தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கா. சோ என்னுடைய வாழ்க்கையில என்ன விஷயமாச்சோ அதே தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆயிருக்கு அப்படின்னும் போது, அட பாவி அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு அமைதியா இருக்கியா, என்னை காப்பாத்த நீ ட்ரை கூட பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லைட் எல்லாம் உடைக்கிறாரு. இந்த ஆள் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த லைட் இவருடைய வயிற்றுக்குள்ள போந்து வெளியே போகுது. என்னடா இது மாய மந்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போயிட்டு பார்க்கும்போது, ஒரு மாதிரி ஷாக்கா பார்க்கும்போது, இங்க பாரு, இப்ப நீ என்ன கொலை பண்ண ட்ரை பண்ற இல்லையா, நான்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டேன், நம்பல அப்படின்னா அந்த பேப்பரை பாரு அப்படின்னும் போது, பேப்பர்ல இப்ப என்ன விஷயமாச்சோ எல்லாமே ஒரே லைன்ல போட்டிருக்கு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ சக்கரபாணியும் பதிலுக்கு ஒரு விஷயத்தை தூக்கி போடும் போது நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த பக்கமா ஒழுகுது. இப்பயாச்சும் நம்பு, நான் பல வருஷங்களா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன், கரெக்டா என்னுடைய கைரேகையில நீ மேட்ச் ஆயிட்டு வந்த, உனக்கு இந்த டைரியை நான் கொடுத்து உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அதே போல உன்னை தேடி உன்னுடைய கைரேகை மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆள் வருவாங்க, அவங்களுக்கு நீ வழிகாட்டு, உன்னுடைய வாழ்க்கையில என்ன விஷயமாச்சோ அதை நீ டைரியா எழுதி அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையும் முடியும் போது உனக்கும் மோட்சம் கிடைக்கும், இப்போ எனக்கு இப்போ மோட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே அங்க மாயமா மறைஞ்சு போறாரு. நம்ம ஹீரோ அங்க மாட்டிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணு போயிட்டு அந்த சாமியாரை மீட் பண்ணி, என் கையை பார்த்து ஃபியூச்சரை கணிச்சு சொல்லுங்க அப்படின்னும் போது, இது அதே கைதான், குமாருக்கு எந்த மாதிரியான ரேகைகள் இருந்துச்சோ, குமாருக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த பொண்ணுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல 3வது பார்ட்டுக்கும் லீடு கொடுத்து முடிச்சு விடுறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா, இந்த மாதிரி படங்களையும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போகலாம் தேவையில்ல, பொறுமையா கூட போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.